அவர் வந்து உங்கள பார்த்தோனே அவருக்கு அம்மா ஞாபகம் வந்தது. உங்கள வந்து மகளா பார்க்க ஆரம்பிச்சாரு அப்படின்றது. உங்களுக்கு எந்த தருணத்துல இவர் நம்ம அப்பாவா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா அவர் மேல? அந்த மொமெண்ட் எப்ப நடந்தது? அவர் சொன்னதுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் அப்பதான் அப்பாவ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு திடீர்னு அந்த பாசம் திருப்பி கைக்கு கிடைக்கும்போது எனக்கு அது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஓகே இப்ப இருக்காங்கன்னும் போது எனக்கு அப்பா ஃபீல் வந்துருச்சு. ஓகே. ஏன்னா நம்ம யாராவது வந்து மகளேன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு இது இருக்கும்ல. ஸோ அப்பவே எனக்கு தோணிருச்சு ஓகே அப்பா அப்படின்னுட்டு. விஜய் டிவிக்கு வந்து நீயா நானா போயிருந்தாங்க. அப்பா கெஸ்டா போயிருந்தாங்க. அப்ப வந்து அந்த பிளாக் அழகா இல்ல வந்து மாநிறம் அழகா இல்ல வெள்ளை அழகா அப்படின்ற ஒரு டாபிக் போகும்போது அப்பா வந்து அந்த டாபிக்ல போய் பேசியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு டஸ்கி கேர்ள்ஸ் தானே பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு அவர் டஸ்கி தான் வந்துட்டு ஒரு அழகு அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு மீடியா முன்னாடி வந்து என்னை பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு பொண்ணு இல்லை, நான் ஒரு பொண்ணை வளர்க்குறேன். ஸோ அவங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு நிறம் தான், ஸோ ஒரு காட்டுத்தேன் நிறம் அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு தெரியாது. அவர் முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நீ பாரு, நான் வந்து இந்த மாதிரி போயிருக்கேன், நீ பாரு அப்படின்னாங்க. அப்படியாப்பா என்ன சொன்னேன் நம்மளுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும்ல. ஸோ வந்துட்டு என்ன சொன்னேன் இல்லை நீ பாரு அப்படின்னாங்க. ஸோ சண்டேவே டெலிகாஸ்ட் ஆச்சு. அப்பதான் சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. ஏன்னா வெளில யாருக்குமே தெரியாது. ஸோ நாங்க வந்து இதை வந்து ஒரு வெளியே சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. அப்பா சொல்லியிருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ணுவார். கியூட்டா நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. ஒரு மறக்க முடியாத கிஃப்ட் அப்படின்னா? மறக்க முடியாத கிஃப்ட் நிறைய இருக்கு. எனக்கு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பைக் வாங்கி கொடுத்தாங்க. செயின் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. நான் லாஸ்டா அவர்கிட்ட கேட்டது ஃபோன். ஸோ ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் வந்து மறக்கவே முடியாது. அண்ட் அந்த ஃபோன் வந்து இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா இருக்கு. ஓகே. இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த ஃபோன்? இல்ல, அது அப்பா இறந்த கொஞ்ச நாள் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் ஐ ஹேவ் தட். ஓகே. இருக்கு. அதிகமா அவர் கொடுத்த ஒரு திங் வச்சு நீங்க செரிஷ் பண்றதுனா என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச அவர் கொடுத்த எல்லாமே என்கிட்ட இருக்கு. லைக் எனக்கு ஃபோன் வச்சுக்க தெரியாது. நான் வந்து தொலைச்சிருவேன் அடிக்கடி. ஸோ எப்படினாலும் ஒரு 2-3 ஃபோன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. லாஸ்டா வாங்கி கொடுத்த ஃபோன் அது. ஸோ அது வாங்கி கொடுத்த ஃபோனோட எல்லா பில்லுமே எனக்கு இன்னும் இருக்கு. ஸோ பில்ஸ் அந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க. அப்பதான் நான் ஷர்ட்டே போடுறேன். ஸோ அந்த ஷர்ட் இருக்கு. பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த கிளாத்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து அவரோட சின்ன சின்ன விஷயம் எல்லாமே எனக்கு மெமரிஸ் தான். அது ஃபுல்லாவே இருக்கு. அப்படியே வச்சிருக்கேன். இப்போ அப்பான்னு வரப்ப பாசம் எந்த அளவுக்கு காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த கண்டிப்பு, கோவம் இதெல்லாமும் இருக்கும் இல்லையா? அது இல்லைன்னா அப்பா இல்லை. ஆமா. ஸோ அப்ப முதல்ல நீங்க அதை பாக்குறப்ப எப்படி இருந்தது? ஓ இவருக்கு இதுக்கெல்லாம் கோவம் வருமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்த விஷயம்னா? லைக் இதை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு அப்பாக்கான ஒரு இது இருக்கும்ல, ஒரு பாசம் இருக்கும்ல, அந்த பாசம் கண்டிப்பா அவர்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து நான் ஒரு 2-3 விஷயத்துல தான் பார்த்தேன். இப்போ வந்து நீங்க சின்ன குழந்தையா இருக்கீங்க, வெளியே போனா யார் கொடுக்கறதும் சாப்பிடாத, இது பண்ணாத அது பண்ணாத அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு கண்டிப்பா சொல்லுவாரு. யார்கிட்டயும் பேசாத, யார்கிட்டயும் யாராவது வந்து சாக்லேட் கொடுத்தா வாங்காத, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க கிட்ட தானே சொல்லுவாங்க. நான் அப்ப ரொம்ப சின்ன பொண்ணு தானே, ஒரு 12-13 தான். ஏன்னா எனக்கு சுத்தமா தெரியாது.